ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பருப்பு கடைசல் தாங்க. இது குழம்பு மாதிரி ரைஸ்லேயே டைரெக்டாக போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. அது போக கீரை சாப்பிடாத ஆட்கள் எங்கள் வீட்டிலலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக ஒரு ரைஸில் போட்டு டைரெக்டாகவே ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெலாம் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு கீரை கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நார்மலாக தெரியும் உங்களுக்கு ஒரு கத்து கீரையே 5 திரஹம்ஸு. பட் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கீரை சீசன்னால் கார்டனில் ரொம்ப நல்லா வருது. எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் பாருங்கள். அதோட கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு பறிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வாங்க நம்ம கீரை செய்ய போகலாம். கீரையை நம்ம எப்படி உருவானா சும்மாவே இப்படி சின்ன சின்ன காம்பெல்லாம் உள்ளே போட்டுடலாம். பெரிய காம்பு மட்டும் தான் எடுப்பேன். சின்ன காம்பெல்லாம் மசிஞ்சிரும். ஸோ நான் அப்படியே தான் எடுத்து போடுவேன். ஈஸியாக இருக்கும். அப்புறம் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம ஆகாஷ்வர்மா தேங்காய் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூனு, எண்ணெய் சூடானோடனே அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயப்பொடி 1 பிஞ்சு, அதுக்கு வத்தல் 4, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் தான் போடணும். அதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கை இலையை பாருங்கள், காம்போடு தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, வெந்துடும். அப்புறம் ஒரு கிளாஸ் இது சிறுபருப்பு கழுவி அப்படியே போட்டுறோம். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இந்த சாம்பார் பொடி போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. பருப்பு வெந்த பின்னுக்கும் போட்டுக்கலாம், இல்லை இப்பையும் போட்டுக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். நமக்கு குக்கரை விசில் விட்டுறலாம். ஒரு 3 விசில் போதும். நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி தெரியல. அதை கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிரும். அதோட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி ஆயிடாமல் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஊற்றுற மாதிரி இருக்கணும், ரொம்ப கட்டியாக இல்லாமல். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். லைட்டாக அப்படியே கடைஞ்சி விட்டணும். பாருங்கள், சூப்பராக முருங்கை இலை மாதிரியே தெரியாது, கசப்போ எதுவுமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ரைஸில் சுடு ரைஸில் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடாத கிட்ஸு ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏஇ தமிழ்.